அப்படிப்பட்டதுல எங்களுக்கு மட்டும் எப்படி அது தேவர்னு அறிவிச்சு அங்கே ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? இல்லை எதுக்கு அகமுடைய சமுதாயம் பார்த்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கூட எல்லா சமுதாயத்தோட ஒன்றா போகணும்னு நினைக்கிறோம், இணக்கம் வரணும்னு நினைக்கிறோம். இப்படி 2 சமுதாயத்தை மட்டும் அகமுடைய சமுதாயத்தோட சேர்த்து தேவர்னு அறிவிக்கிறதுனால பிற சமுதாயத்தை எங்களோட நட்பு பாதிக்கப்படுதா இல்லையா? நாங்களாக இருக்கோம், நீங்களாக இருந்துருக்கோம். இந்த கோரிக்கையை யார் வைக்கிறது? இது ஒரு அகமுடியர் வச்சா கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்கள பொறுத்தவரை தேவர் இனம் அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டோம்னாக்கா அரசியலில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாசா தெரியும். ஏன்னா கல்லர், மறவர், கனத்ததோர் அகமுடியர்னு சொல்லுவோம். கணம்னா இந்த இடத்துல எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும், கூட்டம், மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமுதாயம். இந்த சமுதாயம் எதுக்கு நாங்கள் போய், ஏன்னா ஏற்கனவே கலைஞரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏற்கனவே எண்ணிக்கை அதிகமாக இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் மறவரோடையும் கல்லரோடையும் ஒன்றா சேர்ந்து தேவன் ஆணை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தேவர்னு அறிவிக்கிறதுனால இது அதிமுகவுக்கு வேணால் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் வழியே இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துக்கு அது பாதகமான ஒரு செயலை தான் உண்டாக்கும். அப்படின்னா இது அரசியல் சார்ந்த ஒரு வஞ்சகமான ஒரு கோர்ட்டில் போய் நின்றுட்டு இருக்கிறது அகமுடைய சமயத்துக்கு ஒரு எதிரான விஷயம். இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னாக்கா தங்களுடைய சலுகைக்காக மறவராக மாற்றிக்கிட்டவங்க இருக்காங்க, கல்லராக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க வேணும் என்ன செய்யலாம்னாக்கா இந்த ஆணையை வரவேற்கலாம். ஆனால் அகமுடையராகவே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கக்கூடிய எங்களமானவர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை உங்கள் அகமுடையார் மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, அகமுடையர் மக்களுக்கு இதை கேலிக்கூத்தாக பார்க்குறாங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா சேர்வை அப்படிங்கிற பட்டத்தோடு அறியப்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி சேர்வைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி பகுதியில் முத்திரையருக்கு அவங்க சேர்வை பட்டம் தான் அப்படின்னு அவங்களே நாங்கள் ஒன்றும் சொல்லிட முடியாது. அதனால் ஒரு சில பகுதியில் மறவரும் கல்லரும் தேவர் பட்டத்தை பயன்படுத்துறதுனால எங்கள் மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் தேவர் பட்டத்தை பயன்படுத்த 2 பேரும் ஒன்றும் சொல்லிட முடியாது. அதே மாதிரி துளுவ வேளாளர் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளை, அதாவது வெள்ளாள பிள்ளைமார் இருக்காங்க, அவங்களும் அந்த பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க, அகமுடியும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு தான். அதே மாதிரி முதலியாருங்கிற பட்டத்தை இவங்க செங்குந்த முதலியார் பயன்படுத்துகிறாங்க, அகமுடி முதலியார் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 2 பேரும் வேறு தான். அப்படின்னால ஒரு கெசட்டில் இல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேவருங்கிறது, இப்போ இதை கொண்டு போய் அகமுடையாரை போய் தேவரை மாற்றுங்க அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படக்கூடிய செயல் அது. இப்போ தமிழக அரசு பதிலளிக்க வேண்டிய சூழலில் அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அரசாங்கத்துக்கு நாங்கள் அதைத்தான் பேசுகிறோம். அகமுடைய சமுதாயம் என்றைக்கு அகமுடைய சமுதாயம் இருக்கட்டும், எங்கள் சமுதாயத்தை போய் பிற சமுதாயத்தோட போய் என்ன செய்ய வேண்டாம், இணைக்க வேண்டாம். அப்படி இணைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்துக்கும் கேடு தான், ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துக்கும் கேடு தான். இது அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்த அந்த சசிகலா இருந்தாங்க இல்லையா, அவங்க காலத்தில் அவங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்து நினச்சாங்க. இப்போ அதை திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னாக்கா முழுக்க திமுக அரசாங்கத்துக்கு அது எதிராகத்தான் இருக்கும், அகமுடைய சமுதாயத்துக்கும் அது எதிரான விளைவைத்தான் ஏற்படுத்தும். அப்படி இருக்கும். ஆனால் ஒரு அகமுடையர் தலைவர்களை, அகமுடையர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே இந்த முக்குலத்தூர்ன்ற பேரையும் தேவர் பட்டத்தையும் வரவேற்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அகமுடைய சமுதாயம் ஒரு காலத்தில் முக்குளம் ஏமாற்றப்பட்டுச்சு. இப்போ இந்த முக்குளங்கிற விஷயத்தில் விட்டு வெளியில் வரணும், அகமுடையமாக வெளியில் வந்துட்டான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்கா முன்னாடி மீத்தேன் கேஸ் எடுக்கலாம், அதுக்கு எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே அந்த மீத்தேன் கேஸையே மடை மாற்றம் பண்ணி ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. 2 ஒன்று தான். அது மாதிரி முக்குளம்னு சொல்கிறது ஒன்று தான், தேவர்னு சொல்கிறது ஒன்று தான். இப்போ நீங்கள் கேட்ட அந்த சில தலைவர்கள் சொல்கிறீங்க, அவங்க நீ தவறு எடுக்க வேண்டாம், தவறு எடுத்தாலும் தப்பு இல்லை, எனக்கு நான் உண்மையை உறக்க சொல்லி பழகிட்டேன் நம்ம அப்படின்னால ஒரு சிலர் பார்த்திங்கன்னாக்கா இந்த மறவர்களாலும் கல்லர்களாலும் ஒரு கூட்டு தொழிலோ இல்லாட்டி அவங்களால லாபத்தை அவங்க சார்ந்திருக்கின்ற பகுதியில் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஒரு சிலருடைய சுயலாபத்திற்காக ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தையும் ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தினுடைய சந்ததியும் பழிவாங்க நினைக்கிறது மிக 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 குறுகிய சிந்தனை உள்ள செயல். அது தொலைநோக்கு சிந்தனையோட பார்க்கணும். இப்படி இவங்க இன்னைக்கு வாங்கி திங்கிறதுக்காக 2 சமுதாயத்தையும் சேர்த்து 3 சமுதாயத்தையும் சேர்த்து தேவர்னு அறிவிக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயத்தை செய்கின்ற ஒரு பெரிய துரோக செயல். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தலைவர்கள் அவங்களை சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள், தப்பாக எடுக்காதீங்க. அவங்களுக்கு தலைவர்னு சொல்கிறதுக்கான தகுதி கிடையாது. மேலே ஒரு அகமுடைய சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கணும், அகமுடைய சமுதாயத்தை தூக்கி பிடிக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் 2 சமுதாயத்தை தூக்கி பிடிச்சா தான் நான் அகமுடையனாக இருப்பேன் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய தவறான செயல். அது நாங்கள்லாம் அப்படி கிடையாது, அகமுடையனாக நினைக்கிறோம்.
எங்களை கொண்டு போய் மறவரோடையும் கல்லோடையும் சேர்த்து தேவர்னு அறிவிக்கிறது கண்டிக்கிறோம். மேலும் அகமுடைய சமுதாயத்தை இந்த மறவர் கல்லர் இனத்தோடு சேர்த்து தேவர் அப்படின்னு இணைப்பதாக ஒரு ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காரு இல்லையா. அவங்க போடுவாங்க, அவங்க நினச்சாங்கன்னா இன்னும் 10 ஜாதி கூட ஒன்றா சேர்த்து கூட தேவர்னு அறிவிங்கன்னு சொல்லி போடுவாங்க. பட் அதை யார்கிட்ட கேட்கணும்னாக்கா அகமுடைகளாக எங்கள்கிட்ட கேட்கணும். இதை கல்லர் சமுதாயம் நிறைய இடங்கள் என்ன செய்யறாங்க, ஆப்போசிட் பண்ணி நோட்டீஸ் விட்டுட்டாங்க. ஸோ அரசாங்கத்தை